Welcome to all. Next our new chapter trigonometry. Trigonometryன்றது பேசிக்கா ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் ட்ரிக்னாமெட்ரிக்னு சொல்லுவோம். ட்ரிக்னாமெட்ரிக்கோட ஆங்கிள்ஸ், அதோட சைட்ஸ், தென் அதோட ரேஷியோ, இதோட ரிலேஷன் அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ், ட்ரிக்னாமெட்ரிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே படிக்கிற ஒரு டாபிக் தான் ட்ரிக்னாமெட்ரிக். நம்ம ஆல்ரெடி 9th and 10th ட்ரிக்னாமெட்ரிக்கில் சில பேசிக் கான்செப்ட் படிச்சுட்டு வந்திருப்போம். இப்போ அதோட எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாம். 11th என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் ஆங்கிள்ஸ். செகண்ட் டாபிக் அடிஷன் ஃபார்முலா, மல்டிபிள் அண்டு சப்மல்டிபிள் ஆங்கிள்ஸ். தேர்ட் பாயிண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சம்ஸ் இன்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் வைஸ் வர்சா. சம் இன்டு ப்ராடக்ட், வைஸ் வர்சா மீன்ஸ் ப்ராடக்ட் இன்டு சம். பேசிக் கான்செப்ட் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். நம்ம இது வரைக்கும் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் படிச்சிருக்க மாட்டோம். 11th தான் புதுசாக இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் படிக்க போகிறோம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இப்போ நம்மளோட சாப்டர் 4 என்னென்னா ட்ரிக்னாமெட்ரிக். ட்ரிக்னாமெட்ரிக்ன்றது பேசிக்காக எதை பற்றி படிக்க போகிறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான். ஸோ 11th கவர் பண்ண போகிற டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ பேசிக்ஸை ஒன்ஸ் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம 11th என்டர் ஆகிட்டு அதோட டாபிக்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிக்னாமெட்ரிக்கோட ரேஷியோஸ் பார்த்துடலாம். டோட்டலாக ட்ரிக்னாமெட்ரிக்கில் எத்தனை டீட்டாஸ் இருக்குன்னா 6 டீட்டா. சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா அண்ட் காட் டீட்டா, சீக்கன் டீட்டா, கொசிக்கன் டீட்டா. டோட்டலாக இங்கே 6 டீட்டாஸ் இருக்குது. ஒவ்வொரு டீட்டாவோட ரேஷியோ. சைன் டீட்டானா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிப்போம். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் ஹைபாட்னஸ், டீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் ஆப்போசிட் சைடு, தென் அந்த பேஸை நம்ம அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி சைன், காஸ், டேன், தென் காட், சீக்கன், கொசிக்கனோட வேல்யூ இங்கே ஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் காஸ் டீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ், டேன் டீட்டானா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, காட் டீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைடு. டேனோட ரெசிப்ரோக்கில் நம்ம காட் டீட்டான்னு சொல்லுவோம். டேன் டீட்டா ஈக்குவல் டு 1 பை காட் டீட்டா. அப்போ டேனை ரிவர்ஸ் பண்ணி வர ஆன்சர் தான் காட்டோட வேல்யூ. இப்போ டேன் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட்னா அதை ரிவர்ஸ் பண்ணும்போது அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட். தென் சீக்கன் டீட்டா காசோட ரெசிப்ரோக்கில் தான் சீக்கன்னு சொல்லுவோம். காஸ் வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ், அப்போ ரிவர்ஸ் பண்ணும்போது ஹைபாட்னஸ் பை அட்ஜசன்ட் சைட் சீக்கனோட வேல்யூ. இப்போ கொசிக்கன் என்னன்னா சைனோட ரிவர்ஸ். சைன் ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ், ஸோ சைனை ரிவர்ஸ் பண்ணும்போது கொசிக்கன் கிடைக்கும். கொசிக்கனில் ஹைபாட்னஸ் பை ஆப்போசிட் சைடு. ரிலேஷன் பிட்வீன் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. சைனு, காசு, டேன், சீக்கன், கொசிக்கன், காட் எல்லாமே ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ, அதுக்கான ரிலேஷன். சைன் டீட்டா ஈக்குவல் டு 1 பை கொசிக்கன் டீட்டா ஆர் கொசிக்கன் டீட்டா ஈக்குவல் டு 1 பை சைன் டீட்டா. இது எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ட்ரிக்னாமெட்ரிக்கோட எக்ஸ்டென்ஷன் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ டோட்டலாக எத்தனை ரேஷியோ இருக்குன்னா 6 ரேஷியோ இருக்குது. இப்போ அதோட ரிலேஷன் பார்த்துட்டு இருக்கோம். காஸ் டீட்டா ஈக்குவல் டு 1 பை சீக்கன், சீக்கன் ஈக்குவல் டு 1 பை காஸ். டேன்னா சைன் பை காஸ், காட்னா காஸ் பை சைன். ஏன்னா டேனோட ரிவர்ஸ் தான் காட்டு, காட்டோட ரிவர்ஸ் தான் இங்கே டேன் டீட்டா. தென் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் 3 பேசிக்காக இருக்குது. இந்த ஒன்று பேஸ் பண்ணியும் அனதர் 2 ஃபார்முலா இருக்கும். இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. தென் இதை பேஸ் பண்ணி ஒரு 2 ஃபார்முலா வரும். சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர், காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். தென் செகண்ட் ஃபார்முலா 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. தேர்ட் ஃபார்முலா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா. First of all, now we consider a right angle triangle A, B, C. Right angle at B, angle at C. இப்போ இதில் ஹைபாட்னஸ் இதுனா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் என்ன சைடு இருக்கோ அந்த சைடை நம்ம ஹைபாட்னஸ். தென் டீட்டாவுக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடை ஆப்போசிட் சைடு. இந்த பேஸை அட்ஜசன்ட் சைடு. ஃபஸ்ட்டு இங்கே சைன் டீட்டா. sin theta equal to opposite side by hypotenuse. Then cos theta equal to adjacent side by hypotenuse. Then tan theta equal to opposite side by adjacent side.
இப்போ இதோட ரிவர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/cosecant தீட்டா. இப்போ கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா வேணா சைன் தீட்டாவோட ரிவர்ஸ். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது ஹைபாட்னஸ் பை ஆப்போசிட் சைடு. இதே போல் சீக்கன் தீட்டா வேணா காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். இப்போ ரிவர்ஸ் பண்ணும்போது ஹைபாட்னஸ் பை adjacent side. Then cot theta equal to adjacent side by opposite side. இது பேசிக்கான இன்ஃபர்மேஷன். தென் ஃபார்முலாஸ் பார்க்கும்போது sin square theta plus cos square theta equal to 1. இதை பேஸ் பண்ணி வரும்போது sin square theta equal to 1 minus cos square theta. இதே போல் cos square theta equal to 1 minus sin square theta. Next 1 plus tan square theta equal to secant square theta. 1 equal to secant square theta minus tan square theta. இப்போ secant square theta minus tan square theta equal to 1. secant square ஓட வேல்யூ 1 plus tan square. அப்போ tan square மட்டும் வேணும்னா tan square theta equal to plus 1 minus 1 மாற்றிக்கலாம். secant square theta minus 1. Next 1 plus cot square theta equal to cosecant square theta. இப்போ cot square ஓட வேல்யூ மட்டும் வேணும்னா cot square theta equal to cosecant square theta minus 1. Next 1 ஓட வேல்யூ வேணும்னா cosecant square theta minus cot square theta. இது எல்லாமே பேசிக் ஃபார்முலாஸ். இது 3 ஒரு ஐடென்டிட்டிஸ். தென் நெக்ஸ்ட் ஒரு 3, தென் இங்கே ஒரு 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பேசிக்காக சொன்ன எல்லா ஃபார்முலாஸும் தெளிவாக இருந்தால், பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால், அதுக்கப்புறம் பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் நமக்கு ஈஸியாக இருக்கும். 11th பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா ஆங்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கிள்ன்றது என்னென்னா ஒரு பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம், இனிஷியல் பாயிண்ட். தென் இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஏ வரைக்கும். இந்த லைனுக்கு என்ன பேருனா இனிஷியல் சைடு. இப்போ ஓஏன்றது இங்கே இனிஷியல் சைடு. தென் இந்த லைன் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே மூவ் ஆகிட்டே போகும். இப்போ பின்ற ஒரு பாயிண்டில் வரும். அந்த பின்ற பாயிண்ட் தென் ஓ டு பி, அந்த லைனுக்கு என்ன பேருனா டெர்மினல் சைட். ஃபஸ்ட்டு ஓன்னு ஒரு பாயிண்ட், இனிஷியல் பாயிண்ட், ஓலேருந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த லைன் ஆர் அந்த சைடுக்கு பேர் இனிஷியல் சைட். தென் அந்த லைன் என்ன ஆகுனா மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இப்போ பின்ற பாயிண்ட்டுக்கு போகும். அந்த லைனுக்கு என்ன பேருனா டெர்மினல் சைட். இந்த இனிஷியல் சைடுக்கும் டெர்மினல் சைடுக்கும் இன் பிட்வீனில் என்ன இருக்கோ அந்த பிளேஸை தான் நம்ம ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிள்ன்றது என்ன ஏஓபி. ஸோ இது போல் சிம்பிள் போட்டாங்கன்னா ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆங்கிள் ஏஓபி. இதுதான் நமக்கு ஆங்கிளோட டெஃபினிஷன். மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள். அந்த ஆங்கிளை நம்ம எத்தனை விதமாக மெஷர் பண்ண முடியும்னா டூ டைப்ஸ் ஆஃப் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் அன் ஆங்கிள் which are most commonly used, namely degree measurement and radian measurement. ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கிள் என்னென்னு பார்த்தோம். அந்த ஆங்கிளை நம்ம எத்தனை விதமாக மெஷர் பண்ண முடியும்னா 2 விதமாக. ஒன்று என்னென்னா டிகிரி மெஷர்மெண்ட், இன்னொன்று ரேடியன் மெஷர்மெண்ட். இப்போ டிகிரினா நம்ம 10th படிச்சிருப்போம். 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, அதுபோல் டிகிரி மெஷர்மெண்ட். ரேடியன் மெஷர்மெண்ட்னா π/2, π/3 இந்த மாதிரி ரொட்டேஷனில் படிச்சிருப்போம். π/3, π/2 இதெல்லாம் ரேடியன் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் இதில் 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். 1 டிகிரி என்னன்னு சொல்லுவோம்னா 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். மினிட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும்போது அந்த ஒரு டேஷில் சொல்லுவோம். அதே போல் 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். நம்ம கிளாக்கில் என்ன பார்ப்போம், இப்போ கிளாக்கில் எப்படி 1 ஹவர் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ்னு படிப்போம். அங்கே 1 ஹவருக்கு பதிலாக 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும்போது 1 டேஷ். 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும்போது டபுள் டேஷ். தென் ரேடியன் மெஷர். ரேடியன் மெஷரில் நம்ம டேரெக்டாக எங்கள் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கலாம். டீட்டா கண்டுபிடிக்க, டீட்டான்றது ஆங்கிள் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா S/R. எஸ்ன்றது லென்த் ஆஃப் த ஆர்க்,
ஆர்ன்றது இங்கே ரேடியஸ். we consider a circle. ஒரு சர்க்கிளை கன்சிடர் பண்ணலாம். அந்த சர்க்கிளில் ஓன்றது சென்டராக எடுத்துக்கலாம். இப்போ ஓலிருந்து சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் வரைகிறோம் ஏன்ற பாயிண்டில். தென் அதே போல் இன்னொரு ரேடியஸ் வரைகிறோம். ரேடியஸோட லென்த் என்னவாக இருக்குன்னா இங்கே ஆர் அண்டு ஆர். இந்த ஏ டு பின்றது என்னென்னா ஆர்க் லென்த்து. ஸோ இது என்னென்னு சொல்லுவோன்னா ஆர்க் லென்த். தென் இது ரேடியஸ். வரக்கூடிய வேல்யூ என்னென்னு சொல்லுவோன்னா ஆங்கிள். ஆங்கிள் எப்பவுமே சொல்லும் போது இங்கே ரேடியனில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆர் பை எஸ். எஸ்ன்றது என்னென்னா ஆர்க் லென்த். கொஸ்டினில் ஆர்க் லென்த்தும் ஆர்னா ரேடியஸ் ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்க ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆர். தீட்டான்றது ஆங்கிள். ஆங்கிள் எதுலனா ஆங்கிளில் மெஷர் பண்ணி 2 டைப் இருக்குது. ஒன்று டிகிரி, இன்னொன்று ரேடியன். இந்த தீட்டா எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா ரேடியன். ஸோ ரேடியன் ஆங்கிள் ஈக்குவல் டு எஸ் பை ஆர். எஸ்னா லென்த் ஆஃப் த ஆர்க், ஆர்னா ரேடியஸ். நெக்ஸ்ட் எதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்க போகிறோன்னா ரிலேஷன் பிட்வீன் டிகிரி அண்டு ரேடியன்ஸ். கொஸ்டினில் டிகிரியை கொடுத்துட்டு ரேடியனாக மாற்ற சொல்லுவாங்க, ஆர் ரேடியனை கொடுத்துட்டு டிகிரியாக மாற்ற சொல்லுவாங்க. நமக்கு என்ன ரிலேஷன் தெரிஞ்சால் போதுன்னா 2π ஈக்குவல் டு 360 டிகிரி, π ஈக்குவல் டு 180 டிகிரி, π/2னா 90 டிகிரி. பேசிக்காக நமக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபுல் சர்க்கிளோட டிகிரி என்னவாக இருக்குன்னா 360 டிகிரி. நமக்கு இது ஆல்ரெடி தெரியும். ஒரு ஃபுல் சர்க்கிள்னால் அதோட ஆங்கிள் என்னவாக இருக்குன்னா டிகிரியில் பார்க்கும்போது 360 டிகிரி, அதே ரேடியனில் பார்க்கும்போது 2π. எப்போனா ஒரு ஃபுல் சர்க்கிளோட ஆங்கிள் ரெண்டு விதமாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஆங்கிளை. ஒன்று டிகிரினா 360, தென் ரேடியன்னா 2π. ஸோ இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் டிகிரிக்கும் ரேடியனுக்குமான ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். Exercise 1.4 question number 1. Convert the following degree measure into radian. ஃபுல்லாக நம்மக்கிட்ட டிகிரியை கொடுத்துட்டு ரேடியனாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 60 டிகிரி. 60 டிகிரினா எவ்வளோ ரேடியன் மெஷர்? ஸோ டிகிரியை ரேடியனாக மாற்றும் போது நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். டிகிரியை ரேடியனாக மாற்ற போகிறோன்னா π/180 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். கொடுத்துருக்கிற டிகிரியை π/180 மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ன டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரி. என்னவா மாற்ற போகிறோம்? ரேடியனாக மாற்ற போகிறோம். அப்போ எதால் என்ட்ரு பண்ணால் போதும் π/180. இங்கே 0 and 0 கேன்சல். 1 6 இங்கே 3 6. ஸோ π/3. இப்போ 60 டிகிரினா என்ன ரேடியன்னா π/3 ரேடியன். இது போல் 60 டிகிரிக்கு முடியல நமக்கு என்ன கொடுத்தாலும் சரி. சப்போஸ் 20 டிகிரினா என்ன ரேடியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ 20 × π/180. ஸோ கேன்சல் பண்ணும்போது 0 and 0 கேன்சல், 1 then 9. ஸோ π/9. ஸோ அப்போ இது போல் நம்மக்கிட்ட என்ன டிகிரியை கொடுத்துட்டு ரேடியனாக கேட்டாலும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் π/180 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் கொஷினில் 150 டிகிரினா என்ன ரேடியன்? ஸோ 150 டிகிரி எப்படிங்க ரேடியனாக மாற்ற போகிறோம்? கொடுத்துருக்கிற வேல்யூவை π/180 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். 0 and 0 கேன்சல். 3 டேபிளில் டிவைட் பண்ணும்போது 5 3s are 15, 6 3s are 18. ஸோ 5 π/6. இங்கே 5 π/6. தென் 240 டிகிரி. ஸோ 240 டிகிரியை ரேடியனாக மாற்றும் போது π/180. 0 and 0 கேன்சல். 6 டேபிளில் டிவைட் பண்ணும்போது 4 6 are 24, 3 6 are 18. ஸோ 4 π/3. நெக்ஸ்ட் இங்கே -320 டிகிரி. கொடுத்துருக்கிற ஆங்கிள் நமக்கு டிகிரியில் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நம்மளோட ஒர்க் என்னென்னா கொடுத்துருக்கிற வேல்யூவை π/180 மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ -360 × π/180. இங்கே நீங்கள் 0 and 0 கேன்சல். 2 டேபிள் டிவைட் பண்ணும்போது இங்கே 16 டைம்ஸ் இருக்கும், இங்கே 9 டைம்ஸ். ஸோ -16 π/9. ஃபர்ஸ்ட் கொஷினில் டிகிரியை ரேடியனாக சேஞ்ச் பண்ணும். செகண்ட் கொஷினில் ஃபைண்ட் தி டிகிரி மெஷர்மெண்ட் கரஸ்பாண்டிங் டு த ஃபாலோயிங் ரேடியன் மெஷர். இப்போ ரேடியன் மெஷரை கொடுத்துட்டு அதிலிருந்து டிகிரி மெஷர் கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியனில் π/8 கொடுத்துட்டு டிகிரி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினில் போகணும். டிகிரி கொடுத்தாங்க, ரேடியனாக மாற்றும் போது π/180 மல்டிப்ளிகேஷன் பண்ணும். இப்போ ரேடியனை டிகிரியாக மாற்றும் போது அப்படியே ரிவர்ஸ் 180/π மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். π/180
மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். எதுக்குன்னா டிகிரியை ரேடியனாக மாற்றும் போது பை பை 180. இப்போ ரேடியன் கொடுத்துட்டு அதை டிகிரியாக மாற்ற போகிறோன்னா ரிவர்ஸ் பண்ணுறோம் 180 பை பை. ஸோ பை பை 8ஓட டிகிரி வேணும். ஸோ 180 பை பையால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ பை அண்டு பை கேன்சல். தென் 180 பை 8 4 டேபிள் டிவைட் பண்ணுறோம். 8ல் 2 டைம்ஸ் இருக்கும். 180ல் 18ல் 4 4s are 16, ரிமைண்டர் 2. 20ல் 5 டைம்ஸ். ஸோ 45 டிகிரி பை 2 நமக்கு ஒரு சிங்கிள் வேல்யூவாக வேணும். ஸோ அதனால் 45 முதல்ல 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 22 × 2னா 44னு கிடைக்கும். ரிமைனிங் ஒரு டிகிரி மட்டும் பேலன்ஸில் இருக்கும். இப்போது என்ன கிடச்சிருக்குன்னா 22 டிகிரி கிடச்சிருக்கு. ஒரு டிகிரி இங்கே ரிமைண்டராக இருக்குது. இப்போ இந்த ஒரு டிகிரி ரிமைண்டர் வரும்போது என்ன பண்ணோன்னா அதை மினிட்ஸாக சேஞ்ச் பண்ண போதும். எப்படி நமக்கு ரிமைண்டர் வராமல் இருந்தால் ஓகே. சப்போஸ் இங்கே வெறும் 44/2ன்னு கொடுத்தா டிவைட் பண்ணி 22 டிகிரின்னு சொல்லிடலாம். பட் இங்கே 45/2ஆக இருக்குது. 45 2ஆல் டிவைட் பண்ணும்போது 22 டிகிரி கிடச்சிருச்சு. ரிமைண்டர் ஒரு டிகிரி இங்கே பேலன்ஸ் இருக்குது. இப்போ இது என்னவா சேஞ்ச் பண்ண போனால் மினிட்ஸாக மாற்ற போகிறோம். 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். அப்போ 1 டிகிரி மீன்ஸ் என்னென்னா இங்கே 60 மினிட்ஸாக இருக்குது. இப்போ இந்த 60யை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 13 கிடைக்கும். ரிமைண்டர் 0. இப்போ இந்த 13 என்னென்னா மினிட்ஸாக எடுத்துக்க போகிறோம். அகைன் நீங்கள் இப்போ இங்கே ஏதாவது வேல்யூ மீறுதுன்னா சப்போஸ் இங்கே ஒரு 1 மீந்திருந்தால் இப்போ இது 1 மினிட்ஸ். 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட். இப்போ 60/2ஆல் இன்ட்டு பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இங்கே செகண்ட்ஸில் எழுதியிருப்போம். அப்போ நமக்கு இங்கே ரிமைண்டர்லாம் வரும்போது இந்த ரிமைண்டர் என்னவா மாற்ற போகிறோன்னா டிகிரியாக இருந்தால் மினிட்ஸாக மாற்றுவோம், மினிட்ஸாக இருந்தால் செகண்ட்ஸாக மாற்றிப்போம். நெக்ஸ்ட் கொஷனில் 9π/5. 9π/5 ரேடியன் மெஷரை கொடுத்துட்டு டிகிரி மெஷராக கேட்டிருக்காங்க. ரேடியனை டிகிரியாக மாற்ற போகிறோன்னா 180 டிகிரி பை பை. ஸோ பையோட வேல்யூவும் கேன்சல் பண்ணலாம். 5ஐயும் 180 டிவைட் பண்ணால் 18ல் 3 டைம்ஸ், ரிமைனிங் 3, 30ல் 6 டைம்ஸ். இப்போ 9 × 36. 9 × 36 இன்ட்டு பண்ணால் 324 டிகிரி. தேர்ட் கொஷனில் -3 ரேடியன் மெஷர் கொடுத்துட்டு டிகிரியாக கேட்டிருக்காங்க. ரேடியனை டிகிரியாக மாற்ற 180/π. ப்ரீவியஸ் சம்மில் ஃபுல்லாக நமக்கு பையன்ற வேலையில் கொடுத்தாங்க. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணும் பையோட வேல்யூவும் கேன்சல் பண்ணிட்டோம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பராக -3 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பையோட வேலையை கேன்சல் பண்ண முடியாது. அதனால் பையோட வேல்யூ என்னென்னா இங்கே 22/7. ஸோ பைக்கு பதிலாக 22/7 அப்ளை பண்ணுறோம். அது ரிவர்ஸ் பண்ணும்போது 7/22 மாறும். ஸோ ஜஸ்ட் இங்கே கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளை கேன்சல் பண்ணும்போது இங்கே 11 டைம்ஸ். 2 டேபிளை கேன்சல் பண்ணால் 9, 10 0. 3 × 7 இங்கே -21 × 90/11. ஸோ இன்ட்டு பண்ணும்போது இங்கே 0, 1 9s are 9, 2 9s are 18/11. இப்போ 1890 1890 11ஆல் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட் இங்கே 1 டைம், 18ல் 11, 8ல் 1 போனால் ரிமைனிங் 7, தென் 79. ஸோ 7 டைம்ஸ் 77, ரிமைண்டர் 20. அகைன் 1 டைம்ஸ்னால் 11, ரிமைண்டர் 9. இப்போ என்ன டிகிரினா இங்கே 171 டிகிரி. வேல்யூ என்ன மீந்திருக்குன்னா இங்கே 9 டிகிரி ரிமைண்டர் இருக்குது. ஸோ 9 டிகிரி இருக்கும்போது அந்த 9 டிகிரி × 60 டிகிரி மினிட்ஸாக மாற்றுறோம். ஸோ 0, 9 × 6 இங்கே 54. இப்போ இதே மினிட்ஸாக இருக்குது. அகைன் இப்போ 540 11ஆல் டிவைட் பண்ணுறோம். 54ல் இங்கே முதல்ல 4 டைம்ஸ், 4 11s are 44, ரிமைண்டர் 10. இங்கே 9 டைம்ஸ்னால் 99, ரிமைண்டர் இங்கே 1. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். வெறும் இங்கே 49ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த மினிட்ஸ் நம்ம மினிட்ஸை செகண்ட்ஸாகவும் சேஞ்ச் பண்ணலாம். ஆர் இங்கே மினிட்ஸோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே. ஸோ இங்கே 49 மினிட்ஸ். இப்போ 171 டிகிரி, தென் 49 மினிட்ஸ். இப்போ வந்திருக்கிற இந்த மினிட்ஸ் என்ன பண்ணலாம், 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். அகெயின் இங்கே 16 கிடைக்கும். ஸோ 60யை நம்ம 11ஆல் டிவைட் பண்ணி அதை மினிட்ஸ் செகண்ட்ஸாகவும் கொண்டு போகலாம். ஸோ இங்கே மினிட்ஸோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான். ஸோ 171 டிகிரி 49 மினிட்ஸ். ஃபோர்த் சப்டிவிஷன் 11π/18 டிகிரியாக மாற்றும் போது 180 டிகிரி பை பை.
ஸோ பையோட வேல்யூ கேன்சல். 1 டைம் இங்கே 1 தென் 0. ஸோ 11 into 10 110 டிகிரி. இது வரைக்கும் பார்த்தேன் ஃபஸ்ட்டு 2 சம்மில் டிகிரியை ரேடியனாக சேஞ்ச் பண்ணும், ரேடியனை டிகிரியை சேஞ்ச் பண்ணும். சப்போஸ் நம்மக்கிட்ட இப்போ டிகிரி கொடுத்துட்டு ரேடியன் கேட்டாங்கன்னா π/180. இதே ரேடியன் கொடுத்துட்டு டிகிரி கேட்டாங்கன்னா 180/π. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கூட நமக்கு தெரிஞ்சால் போதும். சில பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய டிகிரி அண்ட் ரேடியன் என்னென்னா, 0னா 0 டிகிரினா 0 ரேடியன். இதுவே 30 டிகிரினா π/6 ரேடியன். 45 டிகிரினா π/4 ரேடியன். 60 டிகிரினா π/3 ரேடியன். 90 டிகிரினா π/2. இதெல்லாம் நமக்கு ஸ்டாண்டர்டாக பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். 0னா 0, 30 டிகிரினா π/6 ரேடியன், 45 டிகிரினா π/4 ரேடியன், 60 டிகிரினா π/3 ரேடியன், 90 டிகிரினா π/2 ரேடியன், தென் 180 டிகிரினா π ரேடியன். இது ஃபுல்லாக நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. அதில் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா குவாட்ரன்ஸ். ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணும்போது அந்த கிராஃப் நமக்கு எத்தனை குவாட்ரண்ட்டாக பிரியும்னா 4 குவாட்ரண்ட்டாக பிரியும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்ட் அண்டு ஃபோர்த் குவாட்ரண்ட். இந்த கிராஃபில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் அண்டு ஃபோர்த் குவாட்ரண்ட். ஆங்கிளை மெஷர் பண்ணும்போது ஆங்கிள் எப்பயுமே கிளாக் வைஸில் வரும்போது நெகட்டிவாக வரும். கிளாக் வைஸ்னால் அந்த கடிகாரம் என்ன ரொட்டேஷனில் வருமோ அதே ரொட்டேஷனில் வந்தால் நெகட்டிவ் வேல்யூ. சப்போஸ் இப்போ இந்த எக்ஸ் ஆக்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு பாயிண்ட் இருக்குது, இது 0ன்ற ஆங்கிள் வரும்போது இப்போ கிளாக் வைஸில் மூவ் பண்ணும்போது, இப்போ கிளாக் வைஸ்னால் இங்கேருந்து இப்படி வரும்போது 10, 20, 30 இப்படி மூவ் பண்ணால் கிளாக் வைஸில் மூவ் பண்ணும்போது நம்ம நெகட்டிவாக சொல்லுவோம். 0லேருந்து -10, -20, -30, -40 எக்ஸெட்ரா டு -90 அந்த மாதிரி சொல்லுவோம். இதுவே ஆன்டி கிளாக் வைஸில் கடிகாரத்துக்கு ஆப்போசிட் சைடில் ரொட்டேஷன் ஆனால் பாசிட்டிவாக இருக்கும். 10, 20, 30, 40, 45 இது போல். இப்போ ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் கிளாக் வைஸில் வந்தால் நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆனால் பாசிட்டிவ். அதே போல் ஆங்கிள் இங்கே 0, 90, 180, 270 ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வரும்போது 360. 0வில் ஷார்ட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் பிளேஸ் வரும்போது 90, தென் நீங்கள் 180, 270 அகெயின் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்தால் 360. இப்போ அதே போல் கிளாக் வைஸில் வரும்போது 0, -90, -180, -270, -360. கிளாக் வைஸில் வந்தால் நெகட்டிவாக வரும், ஆன்டி கிளாக் வைஸில் போனால் பாசிட்டிவாக வரும். தேர்ட் கொஷனில் டிட்டர்மைன் தி குவாட்ரண்ட்ஸ் இன் விச் த ஃபாலோயிங் டிகிரி லை. டிகிரி கொடுத்துட்டு அந்த டிகிரி எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இருக்கிற பொசிஷனை இனிஷியல்னும் அதை மூவ் பண்ணி இருக்கிற அனதர் பொசிஷனை டெர்மினல்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டார்டிங்காக இங்கே 0வில் இருந்தால் அது இனிஷியல் சைடு, அது மூவ் பண்ணி இன்னொரு பிளேஸுக்கு போனால் அதுக்கு பேர் டெர்மினல் சைடு. ஆர் கொஸ்டினில் வேறு மாதிரி எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் தி குவாட்ரண்ட்ஸ் இன் விச் டெர்மினல் சைட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ். இப்போ கொடுத்துருக்க எல்லாமே என்னென்னா டெர்மினல் சைட்ஸ். அந்த டெர்மினல் சைட்ஸ் இருக்கிற குவாட்ரண்ட் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மட்டும் என்ன கேட்டிருக்காங்கன்னா 380 டிகிரி இருக்கிற குவாட்ரண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே இனிஷியல் சைடு எங்கே ஆரம்பிக்கணும்னா 0வில் ஸ்டார்ட் பண்ணுவோம். 0வில் ஆரம்பிச்சோன்னா ஃபஸ்ட்டு வரது 90, தென் 180, 270, 360. இது வரைக்கும் என்னவா இருக்குன்னா 360. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மாதிரி ஒரு கிராஃபை பிரிக்கும் போது இங்கே 0 டிகிரி, 90 டிகிரி, அந்த ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கு இருக்கிற கேப் என்ன டிகிரியாக இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்கும். அகெயின் இங்கே ஒரு 90, ஸோ 180, அகெயின் ஒரு 90, 270, அகெயின் ஒரு 90, 360. அகெயின் 360 அதிகமானால் இன்னொரு 90, 360 + 90 450 டிகிரி. இப்போ 380 எங்கே வரும்னா 360க்கும் 450க்கும் இன் பிட்வீனில் வந்தால் 380. ஸோ இந்த லைனை வரைஞ்சிக்கலாம். கண்டிப்பாக இங்கே 360க்கு அப்புறம் 370, 380. இப்போ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே -140. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாசிட்டிவாக இருந்தால்
கிளாக் வைஸில் மூவ் பண்ணுவோம், நெகட்டிவாக இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆன்டி கிளாக் வைஸில் ஜீரோலேருந்து மூவ் பண்ணும்போது 0 -90, இது -180. இப்போ 140ன்றது 90க்கும் 180க்கும் இன் பிட்வீனில் இருக்கும். ஸோ அங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம், -140. ஸோ இங்கே தேர்ட் குவாட்ரண்ட். 1195. இப்போ இது போல் வேல்யூ நமக்கு 360 விட அதிகமாக வரும்போது அது 360 ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்க போகிறோம். எத்தனை ரொட்டேஷன் வரும்னு பார்க்க போகிறோம். இப்போ 1195 360 டிவைட் பண்ண போகிறோம். 1195 டிவைடட் பை 360 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா இங்கே 3 டைம்ஸ் இருக்கும். 3 × 0 இங்கே 0, 3 6 are 18, ரிமைண்டர் 1, 9 1 10, ரிமைண்டர் இங்கே 115. அப்போ இங்கே 1195ல் எத்தனை 360 இருக்குன்னா 3 டைம்ஸ் வரும். அப்போ 3 டைம்ஸ்னால் இங்கே 3 ரொட்டேஷன். அதுக்கப்புறமா என்ன ரிமைண்டர்னா 115. இப்போ வேல்யூ மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆரம்பிக்கணும் பாசிட்டிவ் ஆர் கிளாக் வைஸ். 0லேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் 360, தென் செகண்ட் ஒரு சர்க்கிள் 360 + 360னா 720, தென் அகெயின் இன்னொரு சர்க்கிள் 720 + ஒரு 360னா 1080. இப்போ 3 × 360னா 3 சர்க்கிள் வந்துடணும். இந்த 3 சர்க்கிள் வந்ததுக்கப்புறமா 115. அப்போ 0லேருந்து ஃபஸ்ட் இது வரைக்கும் வந்தால் 90, தென் இங்கே 180. இப்போ 115னா 90க்கும் 180க்கும் நடுவில் இருக்கும். ஸோ அங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம், 115. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட். சப்போஸ் கொஸ்டினில் 780 கொடுத்துருவாங்க. 780னா 2 × 360னா 720 வரும், ப்ளஸ் ஒரு 60. அப்போ அங்கே என்ன பண்ண போகிறோன்னா 2 சர்க்கிள், ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் 360, தென் செகண்ட் ஒரு சர்க்கிள் 360னா 720, தென் 60னா 0 to 90க்குள்ளே இருக்கும், 60 ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இது போல் நமக்கு 360 விட அதிகமாக போகும்போது அது எத்தனை சர்க்கிள் வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே குவாட்ரண்ட் ஃபைண்ட் பண்ணலாம்.